உலகத்திலேயே லக்ஸரியான பிரைவேட் ட்ரெயின் வைத்திருக்கிற லீடர்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டினா தான் இருப்பாரு. இந்த ட்ரெயினுக்கு கோஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. 22 பெட்டிகளுடைய இந்த ட்ரெயின்ல 8 பெட்டிகளில் டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸும் இவரை பாதுகாக்கக்கூடிய சில அம்சங்களும் அடங்கி இருக்கு. அதுல முக்கியமா ஹவுஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் எக்யூப்மெண்ட், டீசல் பவர் ஸ்டேஷன், 360 டிகிரி கேமரா அண்ட் ரேடார்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினுக்குள்ள பார்த்தோம்னா லக்ஸரியான ஹை எக்யூப்டு ஜிம், ஸ்கின் கேர் அண்ட் மசாஜ் பார்லர் வித் ஆன்டி ஏஜிங் மிஷின், ஸ்டீம் பாத், மிகப்பெரிய பெட்ரூம், டைனிங் ரூம், அட்வான்ஸ்டு கிச்சன், இப்படி எல்லா வசதிகளும் உள்ளது. இந்த ட்ரெயினோட மதிப்பு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 520 கோடி. இயர்லி மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் 90 கோடி ரூபா செலவாகுதுங்களாம். நம்மள சில பேர் கஷ்டத்தோட விளிம்பில் இருந்தாலே ஏதோ உலகமே அழிகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் கஷ்டத்தோட ஆழத்தில் இருந்த விளாடிமிர் புட்டின் தான் உலகத்தோட 2வது சக்தி வாய்ந்த பிரசிடெண்டா கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கிறாரு. 1941 நேசி படையினரால் அடிமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 1952 லெனின்கிராட், இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவர் தான் விளாடிமிர் புட்டின். இவர் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது வீட்டில் வாழ்ந்திருக்காரு. அவங்களோட வீடு எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 4 குடும்பம் இருந்திருக்காங்க. அந்த 4 குடும்பத்துக்கும் ஒரே அடுப்பு தான். அந்த அடுப்பில் அந்த 4 குடும்பமும் ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 4 குடும்பத்துக்கும் கீழே ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். அதுவும் அந்த பாத்ரூம் அந்த படிக்கட்டு கீழே அமைச்சிருப்பாங்க. அந்தமாரி கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்தவர் தான் விளாடிமிர் புட்டின். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு லெனின்கிராட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு, லா படிக்கிறாரு. இந்த யூனிவர்சிட்டியில் மொத்தமே 40 சீட்டு தான் கொடுப்பாங்க. அந்த 40 சீட்டில் விளாடிமிர் புட்டினுக்கு கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஸ்கூலில் பயங்கரமாக படிச்சிருக்காரு. இந்த படிப்பை முடிச்சுட்டு ரஷ்ய உளவாளியாக KGBயில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் உளவாளியாக இருக்கும் போது நாட்டுக்காக நிறைய தகவல்கள் சேகரிச்சிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நியூசிலாந்தில் ஒரு செருப்பு கடையில் ஜாயின் வேலையாளாக ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற தகவல்கள்லாம் சேகரித்து நாட்டுக்கு வழங்கியிருக்காரு. அப்படியே 1999 வந்தோன்னா போரிஸ் எல்ஸ்டின் முன்னாள் பிரதமர், ரஷ்யாவோட முன்னாள் பிரதமர் ரிசைன் பண்ணிவிட்டு புட்டினை அதிபராக நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2004 எலெக்ஷன் வருது. 71% பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வென்று இப்போ வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். இவரோட இன்ட்ரெஸ்டிங்கான லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் பற்றியும் டெய்லி ரொட்டீன்ஸ் பற்றியும் இப்போ பார்க்கலாம். காலையில் எழுந்து ஒரு பிளாக் காஃபியை குடித்துட்டு ஜிம்முக்கு போய் பயிற்சி பண்ணுறாரு. சும்மா சாதாரண பயிற்சிலாம் கிடையாது. 71 வயசுலேயும் ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட்ஸை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அவரோட உடம்பை பார்த்தாலே தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட தெரியும். முக்கியமாக ஜூடோ தெரியும். அந்த ஜூடோவை கற்றுக்கிட்டதே ஒரு மிகப்பெரிய கதையாக தான் இருக்குது. எப்படின்னா, அவர் சின்ன வயசில் ஒருத்தவங்க போட்டு அடிச்சிடுறாங்க போல் அவரை. அதனால் அவரை பழி தீர்க்கணும், நான் என்னை விட பெரிய ஆள் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஜூடோ கற்றுக்கிறாரு. ஒரு முக்கியமான ரீசனாக. இன்னொரு ரீசன் என்னன்னா, அப்பயே அவருக்கு ஒரு 11 வயசு இருக்கும் போதே நான் KGBயில் ஜாயின் பண்ணணும், ரஷ்ய உளவாளியாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜூடோவை அவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அந்த ஜூடோவில் எக்ஸ்பர்ட்டாக இருந்து நிறைய போட்டியில் அவர் ஜெயிக்கவும் செய்கிறாரு. இவருக்கு ஸ்போர்ட்ஸில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. முக்கியமாக ஜூடோ, ஐஸ் ஹாக்கி, ஸ்கீயிங் சொல்லக்கூடிய இந்த மவுண்டெயினில் ஸ்கேட் பண்ணுற ஒரு விளையாட்டு, ஃபிஷிங், போட்டிங், மோட்டரைஸ்டு டெல்டா பிளேனில் பறந்து சாகசம் புரியுறது. இந்த மோட்டரைஸ்டு டெல்டா பிளேனுங்கிறது இந்த கிரேன் சொல்கிறாங்களே, சைபீரியன் கிரேன், அந்த பறவை மாதிரியே பறக்கக்கூடிய ஒரு தனிநபராக பறக்கக்கூடிய ஒரு பிளேன். அதில் சாகசம் புரியுறதுன்னு இப்படி ஏகப்பட்ட சாகசங்கள் அவர் புரிகிறாரு. ஒரு அட்வென்ச்சர் லவர்னு கூட அவர் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக காட்டுக்கே சென்று முக்கியமான உயிரினங்கள்லாம் அது வாழ்கிறதா இல்லை இனங்கள் அழிகிறதா அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ண கூட அவர் செய்கிறார். இந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும் ரஷ்யன் ஜியோகிராஃபிக்கல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியோட சேர்மனாகவும் விளாடிமிர் புட்டின் இருக்கிறார். காலையில் ஜிம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெக்கவரிக்காக 2 hours ஸ்விம்மிங் பண்ணுறாரு. ஸ்விம்மிங்கில் முடித்த பிறகு ஒரு ரிச் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டை அவர் எடுத்துக்கிறாரு. எக்கு, ப்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய நல்ல உணவுகளை காலையிலே அவர் எடுத்துக்கிறாரு. இவரோட 2 முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபிஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, நான் நடுவில் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. இவர் ஆஃபீஸ் போகும்போது ஒரு கடுமையான ப்ரொடக்ஷன் கொடுக்க போடுதுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்கன்னு. ஆனால் இவருக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்கப்படுது. ஏன்னா இவரை கிட்டத்தட்ட 45 முறை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் RS செனட்னு சொல்லக்கூடிய காரில் தான் பயணிக்கிறாரு. இந்த காரே பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடியது. இந்த $1 மில்லியன் மதிப்புடைய காரில் ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் $15 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இவர் போகும்போது கூட ஏகப்பட்ட கார்கள் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போகக்கூடிய வீடுகளெல்லாம் ஸ்னைப்பர்ஸை வச்சு ஆஃபீஸர்ஸ் கண்காணிக்கிச்சே இருப்பாங்க. இவர் எந்த வழியெல்லாம் போகிறாரோ அந்த இடத்தெல்லாம்
ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒரு பில்டிங்லேயும் 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ எத்தனை பேர் அங்கே இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போகும் வழியில் இருக்கிற வீடுகள்லாம் ஜன்னலை அடைச்சி வச்சிடணும். இவர் கூட எஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆர்மி செல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆஃபீஸர் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் கூடவே வரமாட்டாங்க. கூட சில பேர் மட்டும்தான் தெரிவாங்க. அவருக்கு தெரியாமல் நிறைய பேர் அவரை கண்காணிச்சுட்டே வருவாங்க. இப்படி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன்லாம் தாண்டி இவர் போய் ஆஃபீஸை அடைவார். இவர் ஆஃபீஸ் போன உடனேயே டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், எஃப்எஸ்ஓ, மீடியா கவரேஜ் இப்படி எல்லா ரிப்போர்ட்ஸையும் படித்து நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாரு. அதில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்னு ஒரு தனியாக போஸ்டிங் கூட அங்கே இருக்குது. இவரோட இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஹாபிஸ் சொல்கிறேன்னு சொன்னால அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா குதிரை சவாரி. குதிரை சவாரி ஒரு ஹாபியான்னு கேட்கலாம். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா இவர் குதிரையில் சவாரி செய்யும் போது சட்டை இல்லாமல் தான் சவாரி செய்வாராம். அதுதான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் 2வது என்னன்னா கரடியில் கூட அவர் சவாரி பண்ணுறாராம். கரடியில் சவாரி செய்கிற ஒரு லீடர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம விளாடிமிர் புட்டின் எப்பவுமே வித்தியாசமாக தான் பண்ணுவார். இந்த மீட்டிங்லாம் முடித்த பிறகு மதியம் 3 மணிக்கு தான் இவரோட உணவை சாப்பிட்றாரு. இவருக்கு சில வித்தியாசமான ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்கப்படுதுங்க. இவர் வெளியில் மீட்டிங்லாம் போகும்போது இவர் கூடவே துப்பாக்கி ஏந்திய பர்சனல் கார்ட்ஸும் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு 100 பேர் வந்து போர் வாளோட கண்காணிச்சுட்டே இருப்பாங்களாம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ண மக்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு இவங்க போர் வாளோட கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. யாராவது ஏதாவது பண்ணிட்டா அவர் தெரிஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி தெரிந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருத்தவங்க கண்ணை பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க அவன் நல்லவனா குற்றவாளியான்னு. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ப்ரொடக்ஷன் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விளாடிமிர் புட்டினுக்கு கீழே நேஷனல் கார்ட்ஸ் ஆர்மின்னு ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மிலாம் தனியாக இருக்குது. அதுக்கு முப்படைக்கான தளபதியும் இருக்காங்க. இதெல்லாம் தவிர இந்த நேஷனல் கார்ட்ஸோட டைரக்ட் சீஃபாக வந்து விளாடிமிர் புட்டின் இருக்கிறார். இராணுவ ஆட்சியெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அமைக்க முடியாது. இவருக்கு கீழே ஒரு 3 லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் எந்த ஊருக்கு போனாலும் இவர் கூட ஒரு பர்சனல் குக்கு இருப்பாருங்க. அவர் கூட்டுக்கிட்டே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அசிஸ்டன்ட் குக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு போவாங்க. அதில் என்ன வித்தியாசம்னா அந்த கூட போகிற அசிஸ்டன்ட் குக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு வாட்டி கூப்பிட்டு போனால் மறுவாட்டி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அடுத்தது வேறு குக்ஸை தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பயங்கர ப்ரொடக்ஷன் கொடுத்து பயங்கரமாக அவங்கள செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவர் கூடவே பாய்சன் டெஸ்டரு போவாராம். இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வாய் சாப்பிட்டுட்டு அதில் பாய்சன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண பிறகு தான் புட்டின் சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாய்சன் டெஸ்டர் வந்து இவர் ஒவ்வொரு வாய் பைட் பண்ணும் போதும் அவரும் ஒவ்வொரு வாய் பைட் பண்ணி டேஸ்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸ், ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உடையவர் இல்லையா, அதனால் வந்து ஒரு கலோரியை செக் பண்ணுறதுக்கு மட்டும் 3 டாக்டர் எப்பவுமே கூட இருப்பாங்களாம். இவர் ஒவ்வொரு உணவை எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு இவ்வளோ கலோரிஸ் இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி விஷயம் உலகத்தில் எந்த லீடருக்குமே கிடையாது. இவர் ஒரு உடம்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு. என்னதான் மெயின்டைன் பண்ணாலும் இவருக்கு வந்து ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா. அது முக்கியமாக பிஸ்தா ஐஸ்கிரீம்னா ரொம்பவே பிடிக்குமா. இவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். முக்கியமாக சைனாவோட அதிபர் ஜி வந்த போதும், டர்க்கியோட அதிபர் எர்டகான் வந்த போதும் இவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காரு. இதெல்லாம் தாண்டி இவர் எந்த மாதிரி வீட்டில் வசிக்கிறாருன்னா 1,90,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பேலஸில் வசித்து வருகிறார். இந்த பேலஸில் இருக்கிற டாய்லெட் ப்ரஷோட விலை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 75,000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. இட்டாலியன் டாய்லெட் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாய்லெட் பேப்பர் வைக்கக்கூடிய ஹோல்டரோட விலையை கேட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய். இப்படி அவருடைய பேலஸில் இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்பவே விலை அதிகம். இந்த பேலஸோட மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் வருஷத்துக்கு $2 மில்லியன் செலவு பண்ணுறாங்களாம். இவரோட சொத்து மதிப்பை பற்றி தெளிவான விளக்கம் எதுலையுமே கொடுக்கலங்க. ஆனால் நியூஸ் சேனல்லாம் சொல்லக்கூடிய இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா $200 பில்லியன். அப்படின்னா உலக பணக்கார வரிசையில் கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ விளாடிமிர் புட்டின் தள்ளப்படுவார். உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பணக்கார பிரசிடெண்டாக கூட இவர் இருப்பார். ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா இவருக்கு 19 ஹவுசஸ் இருக்கான், 700 கார்கள் இருக்கான், 58 விமானங்கள் இருக்குதான், அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கான். இவரோட தனிப்பட்ட விமானத்தோட மதிப்பு பார்த்தோம்னா $716 மில்லியன். அது போக இவர் படேக் பிலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 50லேருந்து 60 லட்ச ரூபா மதிப்புடைய வாட்சை தான் யூஸ் பண்றாராம். இப்படி ஏகப்பட்ட வசதிகளோட விளாடிமிர் புட்டின் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு லுட்மிலாங்கிற வைஃப் இருந்தாங்க. அவங்கள வந்து 2014 விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 பெண்கள் கூட இருக்கிறாங்க. அவங்கள பற்றிய தகவல்கள்லாம் எதுவுமே வெளியில் வர்றது கிடையாது. அவ்வளோ பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. இப்போ வந்து 2 முறை ஜிம்னாஸ்டிக் சாம்பியனாக இருந்த அலேனா கெபாபாங்கிறவங்கள திருமணம் பண்ணி வாழ்ந்து வருகிறதா
சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் தெரியல. திருமணம் பண்ணி தான் வாழ்ந்து வராங்களா இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்களான்னு. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அதேமாரி இவர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் மதத்தை பின்பற்றி வருகிறார். அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு பேரில் ஒரு 10,000 ஏக்கருக்கு பழங்கள் காய்கறி விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் அங்கே விளையக்கூடிய காய்கறியும் பழங்களையும் தான் சாப்பிட்டு வராரு. அதனால தான் இப்போ 6 பேக் வைக்கிற மாரி இருக்கிறாரோ. 71 வயசில் ஒரு மனுஷன் இப்படி இருக்காருன்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயந்தாங்க. நம்மளாம் இருப்போமான்னு தெரியல. விளாடிமிர் புட்டினோட இந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைலையும் அவரோட பின்னாடி இருந்த சோகமான கதையும் பார்க்கும்போது எவ்வளவு சோகத்தில் இருக்கிறவனும் மோட்டிவேஷனாக ஆக முடியுங்க. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒருத்தவர் இருக்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு உதவியதே அவரோட அந்த கேஜிபி ரகசிய உளவாளியாக இருந்தார்ல அந்த மூளை தாங்க. 25 வருஷமா ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் 2வது சக்தி வாய்ந்த பிரசிடெண்ட்டாக நம்ம விளாடிமிர் புட்டின் இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க கஷ்டம் சோகம் இதெல்லாம் தூர தள்ளிட்டு ஒரு மனுஷன் நினச்சா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு மனசில் வச்சுக்கோங்க. மனுஷன் நினச்சா எதை வேணால் செய்ய முடியுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும்னா அதை நம்ம நினைக்கணும். நினச்சாதான் அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆக்ஷன் தான் நமக்கு வெற்றியே கொடுக்கும். சரி, ஓகேங்க, ஓவராக பேசாமல் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சக்தி.